வணக்கம். மீண்டும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகையில மீண்டும் பணிபுரியறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில போன தடவை மிஸ் பண்ண பயனாளிகளுக்கும், அதேபோல புதுசா ரேஷன் கார்டு வாங்கி அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை குடுக்க போறாங்க. இதுக்காக 1000 இடங்கள்ல மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற முகாம் நடத்துறாங்க. அந்த முகாம்ல தான் மகளிர் உரிமை தொகைக்கான ஃபார்ம் குடுக்குறாங்க. அந்த ஃபார்ம் அங்கேயே வாங்கி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த அப்ளிகேஷனை வாங்கி பயனாளிகளோட டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி அப்டேட் பண்ணுறதுக்கு தான் இப்போ தன்னார்வலர்களுக்கு மகளிர் உரிமை தொகையில் மீண்டும் பணிபுரியறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குரூப்லேயும் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபில் பண்ணுறதுக்கான கூகுள் லிங்க்கையும் அனுப்பியிருக்காங்க. அந்த லிங்க் மூலமாக தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். நீங்கள் இது போல் தகவல் கேள்விப்பட்டிருந்தாலோ இல்லை அப்ளை பண்ணியிருந்தாலோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மகளிர் உரிமை தொகையில் ஒர்க் பண்ணுறதுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட லோக்கல் குரூப்பில் தான் வரும். லிங்க்கும் அதில் தான் வரும். என்கிட்ட லிங்க் கேட்காதீங்க. உங்களோட லோக்கல் குரூப்பில் வர லிங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் எவ்வளோ வாலண்டியர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு வார்டுக்கும் எவ்வளோ வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. யாரும் கோஆர்டினேட்டர்ஸோ இல்லை லீடு வாலண்டியர்ஸோ அப்போ தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்கள் லோக்கல் குரூப்பில் வர லிங்க் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். அதேபோல் ஐடிகே 3.0 செலக்ட் ஆயிருந்தாலும், மணற்கேணி ஆப்புக்காக செலக்ட் ஆயிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.